இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டான நம்ம வீட்டிலே செஞ்ச அல்வா. இது எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே செஞ்சு கூட செய்யலாம். இது எப்படி இந்த அல்வா செஞ்சேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு புது விதமான ஒரு அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் சர்க்கரை, கேசரி கல், தேவையான அளவு நெய். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ஒரு சுவையான அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, 1.25 டம்ளர் சர்க்கரை வச்சுருக்கேன். இதை இப்போ வானலில் போடுறோம். இங்கே பாருங்க, இதால் தான் 1.25 டம்ளர் வச்சுருக்கேன். அதனால் இதால் ஒரு டம்ளர் தண்ணியை இந்த சர்க்கரைக்குள்ளே ஊற்றணும். பாருங்கள், இப்போ ஊற்றிட்டோம். இதுக்கு கம்பி பதமோ எந்த பதமும் தேவையில்லை, நல்லா சர்க்கரை கரையணும், அவ்வளோதான் இதுக்கு தேவையான விஷயம். இவ்வளோ மட்டும்தான். இது நல்லா சர்க்கரை கரையட்டும். பாருங்கள், 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலரணும். இதெல்லாம் கட்டி போட்டுரும், அதுக்காக தான். கட்டி இல்லாமல் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கலாம். பாருங்கள், கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டோம். இப்போ அது தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். சர்க்கரை நல்லா கரையட்டும். கம்பி பதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா இது கரையணும் சர்க்கரை, அது மட்டும்தான். இது நல்லா கரையட்டும். பாருங்கள், ஃபுல்லாக சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு கணக்கு. கரைஞ்சிருச்சு பாருங்க, கொஞ்சம் கூட சர்க்கரையோட இது இல்லை. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச இந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா க்ளீனாக ஊற்றிடணும். இது நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம கிளறணும். ரொம்பவும் அடியெலாம் பிடிக்காது, இது நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் அடி பிடிக்காது. ஆனால் கிளறிட்டுருங்க, அப்பப்போ கிளறினா போதும். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கிளாஸி மாதிரி இருக்குது பாருங்கள், கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் நல்லா அதுவே குழஞ்சி வெந்துட்டு வரும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோன்றதுனால நல்லா தளர வேகும். இது நல்லா வேகட்டும். அடி பிடிக்காமல் கிளறிடுங்க. அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், அதே சமயத்தில் கலரும் மாறிடும். இப்போ பாருங்கள், டைட் ஆகிடுச்சு. இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கடையிலலாம் 25 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட்டில் அல்வா இருக்கும்ப்பா, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அல்வா மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். 2 நிமிஷம் தான் பாருங்கள், நல்லா அழகாக சுண்ட சுருள வந்துருச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அடி கனமான பாத்திரம், ஸ்வீட்டுனாலே எப்பயும் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அல்வானாவே நமக்கு கலர் தான், கேசரி கலர் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா கிளறி விடுங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் அதான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாத்திரத்தில் ஒட்டாமல் சுண்ட சொருள வரும்போது வெந்துருச்சுன்னு நமக்கு அர்த்தம். பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வருது பாருங்க. நம்ம 2-3 வாட்டி நெய் விட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக 2 ஸ்பூனாக விடுங்கிட்டேன். ஒரு ஸ்பூனாக ஒரு நிறைய இது நெய்யும் இருக்காது. ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிங்க, 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த எடுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் போடுறோம். நெய்லெல்லாம் நம்ம வறுக்கலை, அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கோம். பச்சையாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது காரணம் இந்த கார்ன்ஃப்ளவரால தான் இந்த கலர் அழகாக இருக்குது. பாருங்க பாத்திரத்தில் ஒட்டலை. இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்க ஃபுல்லாக வெந்துருச்சு. இனிமேல் நம்ம இதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். எப்பயும் போல் நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்சு உப்பு போடும் இல்லையா, கண்டிப்பாக உப்பு போடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ பாருங்க இதான் உங்களுக்கு கணக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க டக்குன்னு வந்து பாத்திரத்தில் கூட ஒட்டலை பார்த்தீங்களா, இதுதான் கணக்கு. இப்போ நம்ம நெய் தடவுன தட்டில் இந்த அல்வாவை கொட்டிடலாம். பாருங்க தட்டில் நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இந்த அல்வாவை அதில் கொட்ட போகிறேன். கொட்டிட்டேன். இப்போ பாருங்க 1 மணி நேரம் இதை ஆற விடலாம். இதை நீங்கள் பாத்திரத்துலேருந்து கொட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வீடியோ பிடிக்காததுனால நானே கொட்டுறதுனால தெரிய மாட்டேங்குது. ஆனால் கொட்டும்போது வானலில் கொஞ்சம் கூட ஒட்டாது, பட்டுன்னு எல்லாமே கொட்டிடும். அவ்வளோதான். இதை ஈவன் பண்ணி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து இதை வெட்டலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகட்டும். பாருங்க நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை நறுக்கலாம். இது தலைக்கீழ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நறுக்கலாம். இப்போ பாருங்க நறுக்கலாம். பாருங்க எல்லாத்தையும் நறுக்கிட்டேன். நறுக்கிட்டு பாருங்க இவ்வளோ கிடைச்சிருக்கு. இதை மேக்சிமம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் தான் செலவு பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க 1/4 கிலோவுக்கு மேலே அல்வா கிடைச்சிருக்கு. இது நம்ம வீட்டிலே செய்யறதுனால ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சமைச்சு பாருங்க, ரொம்ப ஈஸி, யாருக்கும் தப்பே வராது. ஏன்னா பாகு காய்ச்ச வேண்டான்றதுனால யாருக்குமே தப்பு வராது. எப்பெல்லாம் முடியுதோ உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நீங்களே செஞ்சு பாருங்க. ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் 1:2 தான் சூப்பரான காம்பினேஷன். அதோட கம்மியாக போட்டிங்கன்னா ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க.